எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க. சிலருக்கு வந்து அது அமையும். சிலருக்கு வந்து அது நாம் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நமக்கு வந்து ஏதாவது வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செய்யும்போது மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஏன்னா நான் பிஸ்னஸ் படித்து இதில் வந்து ஆள் கிடையாது. ஸ்லோலி வந்து வந்திருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும்போது நாம் அதில் இருந்து கற்றுக்கணும். அந்த மிஸ்டேக்ஸ் வரும்போது என்னோடய பணம், என்னோடய டைமு, என்னோடய மென்டல் ஹெல்த்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. அப்போது வந்து அந்த மிஸ்டேக்ஸ் நாம் வந்து அதில் பண்ணும்போது நாம் வந்து கற்றுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து க்ரோ ஆன அப்புறம் வந்து மற்றவங்க தேர்ட் பர்சன் வந்து சொல்லுவாங்க, நீ அது ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு சொல்லிக் கொடு, நீ எந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ண, நீ எப்படியெல்லாம் எந்தெல்லாம் சோர்ஸ் வந்து நீ யூஸ் பண்ண. நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நாம் அந்த அந்த பெயின் அது நமக்கு தான் தெரியும். நாம் வந்து எல்லாத்துமே வந்து சொல்லிக் கொடுத்தா ஈஸியாகிடுமா? இல்லையே. அவங்களோட வந்து டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாம் சொல்லிக் கொடுத்தா, நீ சொல்லிக் கொடுத்தது சரியில்லை, நீ வந்து பொய் சொன்ன, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன். ஸோ எல்லாத்துமே எல்லா விஷயம் நாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஃபுல்லாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. கரெக்டாக சொல்லுங்கள்.